அதோடு நிறுத்தல, தன்னுடைய கிரீடத்தை தூக்கி தலையில வைத்து இவள் தான் ராஜஸ்திரி என்று அத்தனை பேர் முன்னால அறிக்கை எடுக்கிறான். ஹல்லேலூயா. நமக்கு கூட ஆண்டவர் அப்படி ஒரு நிலைமை வைப்பார். அவர் நம்மளை ராஜஸ்திரியாக மாற்றுவார். ஒருவேளை நம்ம அரண்மனையில போய் அப்படி எல்லாம் இல்லாட்டி கூட நம்மள மத்தவங்க முன்னால ஒரு ராணியா கர்த்தர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்மளை கேவலமா நடத்துறவங்க, இதுக்கு ஒண்ணும் இல்ல, இதுக்கு என்ன இருக்குது, இதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேவலப்படுத்துங்க. ஒருவேளை உங்க மருமகள் கிட்ட நீங்க இம்சப்பட்டிருக்கலாம், ஒருவேளை கணவர்கிட்ட இம்சப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நம்ம சொந்தக்காரன் கிட்ட இம்சப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நம்மளை சுற்றி இருக்க ஜனங்க நம்மளை கேவலமா நடத்திருக்கலாம், நம்ம சமூகத்துல நம்ம அசிங்கமா நம்மள நடத்திருக்கலாம். எங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ராணியாகவும் ராஜாவாகவும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். அவர் உங்களை மேன்மையாக வைப்பார். நீங்க செய்ய வேண்டியதுல என்ன தெரியுமா? அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் நம்ம பின்பற்றி நடக்க வேண்டும். இது மட்டும்தான் அவர் ஆசைப்படுறார். இதை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ராணியா மாற போறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நம்மளை ராணியாக மாற்ற போகிறார். அதுக்காக நம்ம ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் சொல்ல வரல. இயேசுக்கு நம்ம பிள்ளைகளா இருக்கோம். ஹல்லேலூயா. இயேசுவோட பிள்ளைகளா நம்ம மாற போறோம். இயேசுதான் நமக்கு ராஜா. ஹல்லேலூயா. நம்ம இயேசுதான் நமக்கு ராஜா. அப்படிப்பட்ட ராஜாவுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம ராணிகளாக நம்ம வாழ போறோம். நம்மள என்ன செய்ய போறார்? எல்லார் மத்தியிலும் மேட்டிமையா வைக்க போறார், மேன்மையா வைக்க போறார். இந்த வசனத்தை நம்பி நீங்க வாழ்ந்தீங்க, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். எத்தனை பேர் மேன்மையாக வைப்பார் நினைக்கிறீங்களோ அத்தனை பேர் கைகளை தட்டி கர்த்தரை உற்சாகமா மகிழ்ந்துங்க. இந்த நாள்ல கூட 8ஆம் தேதியில எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், உங்களை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் கைவிடாத தேவன். உங்களோடு கூட இருக்கிறபடியா அவர் உங்களை மேன்மையாக வைப்பார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இப்படி கேவலமா இருக்கிற மற்றவங்களுக்கு முன்னால நான் எப்போ உயர்வேன், எப்பவுமே இப்படிதான் இருக்கணும் நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் செய்ய நினைத்த